தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். கடும் எதிர்ப்பை மீறி இன்னைக்கு வக்ஃப் போர்டு அந்த மசோதா மீண்டும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஒரு தொடர் போரை நடத்தி வருகிற RSS பரிவாரத்தினுடைய ஒரு மிகவும் தீர்மானமான நீண்ட கால அளவில் பாரதூரமான விளைவுகளை கொண்ட ஒரு சட்ட திருத்தம் இந்த சட்ட திருத்தம் என்று நான் நினைக்கின்றேன். இஸ்லாமிய சமூகத்தினுடைய அடிப்படைகளை தகர்ப்பது, அவர்கள் ஒரு சமூகமாக இணைந்து வாழ்வதன் அத்தனை சாரங்களையும் இல்லாமல் செய்வது என்பது RSS பரிவாரத்தினுடைய திட்டமாகவும் செயல் வழியாகவும் இருக்கிறது. அவ்வகையில் இந்த வக்ஃப் திருத்தம் என்பது அவர்களுக்கென்று மிச்சமாக இருந்த சமூக அதிகார அலகுன்னு வச்சுக்கலாம். அலகு பொதுவாக இந்த சோஷியல் கேபிட்டல் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கடந்த பல நூறு ஆண்டுகளாக இப்போ அரசினுடைய உதவியாலோ மக்கள் வரிப்பணத்தினாலோ திரட்டப்பட்ட ஒரு சொத்து, அதில் அரசு தலையிட்டு முடிவுகள் எடுக்கிற உரிமையை எடுப்பது என்பது நியாயமானது. ஆனால் வக்ஃப் என்பதே அடிப்படையில் முழு உள்ளத்தோடு அளவற்ற அன்புடன் இஸ்லாமியர்கள் அறச்செயல்களுக்காகவும் கருணை இறக்க செயல்களுக்காகவும் தங்கள் மதம் சார்ந்த நற்செயல்களுக்காகவும் நிரந்தரத்தன்மையோடு கொடையாக கொடுப்பது. அது ஒரு பெரும் சொத்து. ஏறக்குறைய 10 லட்சம் ஏக்கர்கள், 9 லட்சத்திற்கு மேல் ஏக்கர்கள் இந்தியாவில் சொத்தாக இருக்கிறது. அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள். உள்ளபடியே இந்தியாவில் இந்திய இராணுவம், ரயில்வே நிர்வாகம் இதற்கு அடுத்தபடி அதிகமான சொத்துக்களை வைத்திருப்பது வக்ஃப் அமைப்பு தான். நான் சொன்னதை போல இவை மக்களின் வரிப்பணத்தினால் வந்தவை அல்ல, அரசனுடைய மானியங்களால் வந்தவை அல்ல. இப்போ இதுக்குள்ள நிர்வாக சீர்கேடுகள் இருக்குமா என்றால் இருக்கும். எந்த அமைப்பில் நிர்வாக குறைபாடு இல்லை? நிர்வாக குறைபாடு இல்லாத ஒரு அரசு அமைப்பை நீங்கள் சொல்ல முடியுமா? ஒரு அரசு ஒரு அலுவலகத்தை நீங்கள் ஊழல், நிர்வாக சீர்கேடு இல்லாத ஒரு அரசு அலுவலகத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? அரசு அலுவலகத்தில் நிர்வாக சீர்கேடு என்றால் அதை சரி செய்வதற்கு உயர் அமைப்புகள் இருக்கின்றன. அது விஜிலன்ஸ் கமிஷனா இருக்கலாம், நீதிமன்றமாக இருக்கலாம். நம்ம போய் அமெரிக்காக்காரன்ட்டு அதை ஒப்படைக்க முடியுமா? இந்தியாவினுடைய நிதித்துறை சரியா இல்லை, அதனால பிரித்தானியாவிடம் அதை நம்ம ஒப்படைக்க முடியுமா? அல்லது சுவிட்சர்லாந்துல இருந்து யாராவது கொண்டு அதுக்கு நம்ம பொறுப்பா போட முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அதே போலத்தான் வக்ஃப் அமைப்புக்குள் நிர்வாக சீர்கேடுகள் இருக்கும். அவற்றை சரி செய்வதற்கான வழியை தேடி இருக்கலாம். அதற்கான முறைகள் இருக்கின்றன. வழக்கு தொடரலாம், குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யலாம், நீதிமன்றத்தை நாடலாம், இன்னும் அரசிடமே முறையீடுகள் செய்யலாம் விசாரணை நடத்துவதற்கென்று. அதையெல்லாம் விடுத்துவிட்டு அடிப்படையே சிதைப்பது என்பது, அந்த முதலில் வக்ஃப் அமைப்புகளுக்குள், நிர்வாக அமைப்புகளுக்குள் இஸ்லாமிய வழி மதத்தை சாராதவர்களையும் உறுப்பினர்களாக கொண்டு வருவது. நான் மிக எளிமையாக எல்லோரிடமும் கேட்கிறேன், குறிப்பாக இந்து சகோதரிடம் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். காரணம், இந்த பிரச்சனையில் மனசாட்சியினுடைய அடிப்படையில் எழுந்து நின்று தங்கள் குரலை பதிவு செய்ய வேண்டியது முதலில் இந்து சகோதரர்கள் தான். அது உங்களினுடைய அறக்கடமை. இப்ப சங்கர மடத்திற்கென்று ஏராளம் சொத்துக்கள் இருக்கின்றன. திருவாடுதுறை ஆதீனத்துக்கென்றோ தருமபுரம் ஆதீனத்துக்கு என்றோ எல்லா ஆதீன பீடங்களுக்கும் உலகம் முழுவதும் இது மடங்களுக்கு என்று சொத்துக்கள் பல்லாயிரம் ஏக்கர்கள் இருக்கின்றன இந்தியா முழுவதும். வக்ஃப் போர்டுக்கு இருப்பதை விட அது ஒற்றை அமைப்பாக இருப்பதால் பெரிதாக தெரிகிறது. நீங்கள் அனைத்து மடங்கள், அது அனைத்து ஆதீனங்கள் இவற்றையெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இதை விட 10 அல்ல 100 மடங்கு சொத்து இருக்கும். அதே போலத்தான் கிறிஸ்தவ சபைகளுக்கும் இருக்கிறது. நீங்கள் மடங்களுக்கும் ஆதீனங்களுக்கும் ஒரு இஸ்லாமியரையோ கிறிஸ்தவரையோ அந்த நிர்வாகத்திற்குள் நீங்கள் வலுவாக கொண்டு திணித்தால் அது ஏற்கப்பட முடியுமா? முடியாது இல்லையா? எப்படி ஏற்றுக்குவாங்க? முடியாது. ஏன்னா ஒரு ஆதீனத்திற்கு இருக்கிற சொத்து பல வேளைகளில் அரசர்களால் தானம் செய்யப்பட்டதாக இருந்தாலும் கூட, மக்கள் வரிப்பணத்திலிருந்து கொடுக்கப்பட்டவையாக இருந்தாலும் கூட,
அதில் இன்னொரு மதத்தவரை நாம் அது ஒரு முறை ஏற்றுக்கொள்கிறார்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது அல்ல, அது அவங்களுக்கான ஒரு சொத்து. அதுக்குள்ளே அதுக்கு வெளியே இருந்து நம்ம ஒருத்தரை திணிக்கணும். அல்லது அந்த 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 நிலங்களினுடைய இப்போ தருமபுரி சன்னிதானத்துக்குள்ள சொத்துக்களினுடைய கடைசி முடிவெடுக்கின்ற உரிமையை நீங்க மாவட்ட கலெக்டருக்கு கொடுத்தா அதை நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்கல்ல. இல்ல, இப்ப ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்குறப்ப ஃபாதர் நீங்க சொன்ன மாதிரி முன்பே சொன்ன மாதிரி அமெரிக்காவில் கொடுக்காம சுவிட்சர்லாந்துகிட்ட கொடுக்காம இந்தியாவுக்குள்ள தானே ஃபாதர் கொடுக்க. அவர் யோகியரான் அவர் என்ன யோகியரா? இப்போ இங்க இருக்கிற எல்லா கலெக்டரும் எல்லா மந்திரிங்களும் எல்லா ஆபீசர்ஸும் யோகியரா இருக்காங்களா? நீங்க அப்படின்னா எந்த தவறும் செய்யாத உள்ளுக்குள்ளேயே நீங்கள் அதை சரி செய்வதற்கு போர்டுக்குள்ள இருந்து என்ன கொண்டு வர முடியுமோ, என்னென்ன முறைகளை கொண்டு வர முடியுமோ அதை செய்வதுதான். இப்ப சங்கரமடத்திற்குள் சிக்கல் என்பதற்காக நீங்கள் அதை ஒரு கலெக்டர் இன்சார்ஜ் சங்கரமடத்துக்கு போடுவீங்களா? நிறைய பிரச்சனை நடக்குது, குற்ற செயல்கள் நடக்குது அப்படின்னு. இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசு எடுத்தது காரணம் அங்கு அது ஊதியங்கள் எல்லாம் கொடுப்பது அரசு கொடுப்பதாக இருந்தது. அரசு உள்நுழைவதற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. வக்ஃப் நிர்வாகத்திற்குள் நுழைவதற்கு அரசிற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? அதுவும் நீங்க வரிசையா நீங்க பாருங்களேன். அதான் நான் என்னுடைய இந்து சகோதரர்களை பார்த்து நான் கேட்கின்றேன், மனசாட்சியோடு நீங்கள் எழுந்து நெல்லுங்கள். உண்மையிலே உங்களுக்கு அற மனசாட்சி இருக்குமே ஆனால் எழுந்து நெல்லுங்கள். பாபர் மசூதி தீர்ப்பு, முன்பு அங்கு ராமர் கோயில் இருந்தது, எப்போதோ இருந்த இஸ்லாமிய மன்னர்கள் அதை இடித்தார்கள். அது உண்மையாக இருக்கலாம். உண்மையாக அப்படி பார்த்தால் இன்று இந்து திருக்கோயில்கள் இருக்கக்கூடிய பெருவாரியான இடங்கள் பௌத்த இடங்களாகவும் சமண இடங்களாகவும் இருந்தவைதான். சமண கோயில்களாக இருந்து சைவ திருத்தலங்களாகவும் வைணவ தலங்களாகவும் மாற்றப்பட்ட கோயில்கள் தமிழகத்திலேயே ஏராளம் உண்டு. இவற்றிற்கெல்லாம் நாம் வரலாற்று பழி தீர்க்க வேண்டும் என்று புறப்பட்டால் அதற்கு ஒரு முடிவு இருக்குமா? இரத்த களரியாகவும் ஒரு ரணக்களரியாகவும் தான் இருக்கும் இல்லையா? ஆக வரலாறு என்பது ஒரு புரிதலோடும் நெகிழ்வாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அன்று நடந்த தவறுகளுக்கு இன்று இருக்கக்கூடிய பிள்ளை சிறு குழந்தைகள் பொறுப்பேற்க முடியாது. அதிலும் ஒரு அப்பட்டமாக ஒருதலை பட்சமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கிய பொழுதும் அமைதியாக இந்த இஸ்லாமிய சமூகம் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டது. நாட்டில் ஒன்றும் எதிர்கலவரங்களில் ஈடுபடவில்லை. எந்த திருக்கோயிலையும் அவர்கள் சென்று அவர்கள் இடிக்கவில்லை. நாடு முழுதும் அணிதிரட்டி ஒரு பெரிய ஒரு கலவர பதட்ட சூழலை இங்கு உருவாக்கவில்லை. கேட்டால் சொல்வார்கள் பாஜக என்று வளர்ந்து விட்டது, அதை பார்த்து அச்சத்தினால் தான் இஸ்லாமிய மக்கள் அமைதியாக இருந்தார்கள். உண்மையில் ஒரு வகையான ஒரு அச்சத்திற்கும் ஒரு பயத்திற்கும் உள்ளானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு எதிர்நிலை எடுத்து முன் செல்ல தெரியாது என்று அல்ல. அல்லது அதன் பிறகு ஆர்டிகிள் 370 எவ்வளவு ஒரு அப்பட்டமாக ஒருதலை பட்சம் மட்டுமல்ல, நியாய தர்மமற்ற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. அப்போதும் இந்த சமூகம் அமைதியாகத்தான் கடந்து போனது. அல்லது குடியுரிமை சட்டம் இலக்கு வைத்து அந்த சமூகம் ஒரு மூளைக்குள்ள கொண்டு நெருக்கிற மாதிரி அவங்கள நெருக்கினாங்க. இப்போ வக்ஃபும் நீங்க அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது நீங்க மொத்தமே ஒரு 35% வாக்குகளை வாங்கி கொண்டு தேர்தல் பெரும்பான்மை என்கிற எலக்ட்ரல் மெஜாரிட்டிங்கிற அடிப்படையில் இருந்து இப்படி ஒரு சமூகத்தை தொடர்ந்து நீங்கள் இலக்கு வைப்பதும், ரெண்டாவது நீங்க கேட்டீங்களா இந்தியாவுக்குள்ளான போடுறோம்னா எந்த அடிப்படை இதே தான் நீங்க ஏன் மடங்களுக்கு செய்வீங்களா? ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா செய்வீங்களா? நீ அடுத்து நீ கிறிஸ்டியானிட்டிக்கு தான் அது வரும். இதனுடைய இப்போ இஸ்லாத்துக்கு வராங்க, அடுத்து சர்ச்சுக்கு தான் அவங்க நிற்பாங்க. ஸோ இப்போ கேரளாவில் கூட ஒரு முட்டாள்கள் கேரளா கிறிஸ்டியன்ஸ் மாதிரி ஒரு சுயநல கூட்டம் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால வக்ஃப் திருத்தம் நல்லதுன்னு அந்த கேரளா கிறிஸ்டியன்ஸ் கூட ஒரு அறிக்கை பிஷப்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியான முட்டாள்கள், அதை விடுங்க. ஆனால் அடிப்படை என்பது என்னை பொறுத்தவரையில் மக்கள் வரி பணத்திலோ அரசனுடைய மானியத்திலோ திரட்டப்படாத சொத்தின் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு அரசுக்கு உரிமை இல்லை. அதில் முறைகேடுகள் நடந்தால் அந்த முறைகேடுகள் இந்திய குற்றவியல் சட்டப்படி விசாரிக்கப்படலாம், வழக்கு பதிவு செய்யப்படலாம் என்று கொண்டு வரப்பட்டிருந்தால் அது ஏற்கத்தக்கது. நீங்க இதே அரசு வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் தான், ஆனால் அதை நிர்வகிப்பதில் யாராவது ஊழல் செய்தால் தங்களுக்கு சொந்தமானவர்களுக்கு பாரபட்சமாக கொடுத்தால் வெளியேந்து சொல்லலாம். அதுக்கு ஒரு முறை வைங்க, ஒரு ப்ராசஸ் வைங்க.
ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க வாடகைக்கு விடுறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன முறை பின்பற்ற வேணும் அப்படின்னு ஒரு முறையை நீங்கள் கொடுக்கலாம். நானே வந்திருந்த அதிகாரம் செய்வேன் என்று ஏனையவர்களை உள்ள கொண்டு போறது எப்படி நியாயமா இருக்கும்? இன்னொன்று, நீங்க உங்களுடைய வரலாறு இருக்குல்ல, இப்ப சிஐஏ மாதிரி இது மாதிரி இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பாருங்களேன், 22-23% மக்கள் இஸ்லாமிய மக்கள். எவ்வளவு பெரிய மக்கள் தொகை! அப்போ அந்த அந்த மாநிலத்தில் கோடிக்கும் மேலான இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஆனா வக்ஃப் போர்டுக்கு ஒரு இஸ்லாமியரை நீங்க போட முடியல. ஒரு சீக்கியரை தான் நீங்க வக்ஃப் போர்டு தலைவராக வச்சிருக்கீங்க. எவ்வளவு அராஜகம் நினைச்சு பாருங்க. அதாவது உங்களை இழிவுபடுத்தி பார்ப்பதில் ஒரு சுகம் காணும் ஒரு கூட்டமாகத்தான் உங்களை பார்க்க முடியுது. இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு மைனாரிட்டி அஃபேர்ஸுக்கு இப்போ நான் பலமுறை இதை சொல்லியிருக்கிறேன். இந்திய பாராளுமன்றத்தில் குறைந்தது 84-82 இஸ்லாமிய உறுப்பினர்களாவது இருக்க வேண்டும். காரணம், இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையில் 15% இஸ்லாமிய மக்கள். குறைந்தபட்சம் 82 பேர் இருக்கணும். ஆனா 24 பேர் தான் இருக்கிறாங்க. நீங்கள் எப்படியாவது ஒருவரை கண்டெடுத்து இந்த மைனாரிட்டி அஃபேர்ஸ் கிரண் ரிஜிஜு அவர் கடுமையான RSS பேர் வழி சிறுபான்மையினர் நலனுக்காக இருக்கிற அந்த அமைச்சரவையில் கூட ஒரு சிறுபான்மையினரை நீங்க கண்டுபிடிக்க முடியலன்னா எப்படி இது எல்லோரையும் உள்ளடக்கக்கூடிய அரசு நீங்க சொல்வீங்க? எப்படி இந்த நாடு, எப்படி நீங்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் இவர்கள்லாம் இது எங்கள் நாடு என்று நேசித்து எப்படி உணர முடியும்? சொல்லுங்க, எப்படி உணர முடியும்? ஒரு சிறுபான்மையினருக்கான துறைக்கே ஒருவரை கண்டுபிடிக்க முடியல. உத்தரப்பிரதேசம் போன்ற ஒரு மாநிலத்திலேயே அந்த வக்ஃப் போர்டுக்கு தலைவராக நீங்க ஒரு இஸ்லாமியரை வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, இல்லை ஏன் இதுல இந்த சட்டத்தை இப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, தென்னகத்தில் இவங்க பூந்து விளையாடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்க இருக்கிற அரசியல், அது ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரள மாநிலமாக இருக்கட்டும், இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் என்பது வெளிப்படைந்த சமூகம் மட்டுமல்ல, பொது சமூகம். இந்து சமூகத்திலேயே பெருவாரியான சமூகம் அற மனசாட்சியுடைய ஒரு சமூகம். ஒரு விஷயம் தப்புன்னா அது தப்ப சொல்லும். யார் தப்புனாலும், தன் உடன் பிறந்தவர்களை தவறு செய்தாலும் அது தவறுனா தவறுதான், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே சொல்லுகிற ஒரு உளவியல் கொண்ட இந்து சமூகம் இங்க இருக்கிற சமூகம். அதனால இங்க பெரிய பிரச்சனை வராது. ஆனால் வட இந்திய சமூகங்கள் அப்படி அல்ல. இப்போ வட இந்தியாவில் இந்த பிரைம் ப்ராப்பர்ட்டிஸை இவங்க இலக்கு வைக்கிறாங்க. குறிப்பாக நகர்ப்புறங்களில் வக்ஃப் சொத்துக்கள் எல்லாம் இன்னும் நீங்க ஒரு 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 கிரவுண்டுங்கிறதே 7 கோடி 8 கோடி போற ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. இதுவரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இல்லையாங்கிறது முடிவு பண்ற உரிமை வக்ஃப் போர்ட்ட இருந்தது. இப்ப இனிமேல் அந்த உரிமை கிடையாது. அரசாங்கம் கண்டெஸ்ட் பண்ணி இல்ல இது வக்ஃபுக்கு உடையது கிடையாது அப்படின்னு அது ஒரு முடிவு இப்ப கலெக்டர் சொன்னாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு இல்லை. ஸோ இப்படி எத்தனை ப்ராப்பர்ட்டி அரசு அபகரிக்க போகுதோ, அல்லது அரசின் ஆதரவோடு ஏனையவர்கள் அபகரிக்க போகிறார்களோ, அல்லது அரசின் துணையோடு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களே, எல்லா சமூகத்திலும் சுயநலவாதிகள் இருக்கத்தானே செய்வார்கள். இது அடிப்படையில் இஸ்லாமிய சமூகத்திற்கு என்று, இஸ்லாத்திற்கு என்று மிச்சம் இருக்கக்கூடிய அந்த சமூக உருப்படிகளையும் அடிப்படைகளையும் கபலீகரம் செய்கிற ஒரு பெரும் சதிதான், மோசடிதான் இந்த சட்டம். முதல்ல இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படுது, பின்னாடி நாடாளுமன்ற அந்த கூட்டுக்குழுவுக்கு அனுப்புறாங்க. அதுக்கு போயிட்டு ஏன் ஃபாதர் எதிர்ப்பு? அப்படியே இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலேயே ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு சென்ற ஒரு மசோதா ஏனைய எதிர்கட்சிகளினுடைய கருத்துக்களை உள்வாங்கித்தான் வெளிவந்திருக்கிறது, ஏறக்குறைய எல்லா மசோதாக்களும். ஆனால் இது ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்ட் இல்லையா, ஒரு பாசிச அரசு. ஏனையவர்களினுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதில் தயக்கம் மட்டுமல்ல, உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் சொன்னேன், நீங்க வாங்கி இருக்கிற வாக்குங்கிறது 35% தான். உங்கள் தோழமை கட்சிகளோடையும் சேர்த்து பார்த்தால் ஒரு 42% வாக்குகளை வாங்கி இருப்பீர்கள். அப்படி பார்த்தாலும் 68% மக்கள் உங்களுக்கு வாக்கு அளிக்கவில்லை. இப்போ வெறும் 42% வாக்குகளை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைனா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அதிமுக ஆதரிக்கல, சட்ட திருத்த மசோதாவை ஆதரிக்கல. ஸோ தமிழகத்தில் உங்களுக்கான வாக்கு என்பது இன்னைக்கு ஒருவேளை 5% இருக்கலாம். 3லிருந்து 4, 5, 6 வரைக்கும் நீங்க ஒருவேளை வந்திருக்கலாம். 6% மக்களினுடைய வாக்குகள் தான் உங்களுக்கு இருக்கின்றன. ஆனால் 94% மக்களினுடைய இந்த தமிழக நிலப்பரப்பினுடைய கருத்து என்பது பாராளுமன்றத்தில் பிரதிபலிக்க முடியல. நம்ம உறுப்பினர்கள் பேசுறாங்க, ஆனால் அது பெரும்பான்மைக்குரிய கருத்தாக இல்லை. ஸோ இதுதான் இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தில் இருக்கிற மிகப்பெரிய குறையாக நான் பார்க்கிறேன். அதனால தான் நான் இன்னைக்கு சொல்றது,
இஸ்லாமிய மக்கள் இனிமேல் ஒரு அடுத்த எப்படி சுதந்திரத்திற்கு முன்பு அரசியல் சார்ந்த கோரிக்கைகளோடு இயங்கினார்களோ, இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்துன்னு நினைக்கிறேன். நீங்க அவர்களை திசை திருப்பி வெறும் மதம் சார்ந்த பிரச்சனைகளிலேயே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறபடி RSS திட்டமிட்டு செயலாற்றுகிறது. அப்போ அது பாபர் மசூதியா இருக்கலாம். ஒரு அந்த சமூகத்தினுடைய ஆற்றல் என்பது, எனர்ஜி என்பது யூனிஃபார்ம் சிவில் கோட், பாபர் மசூதி, முத்தலாக், ட்ரிபிள் தலாக், லவ் ஜிஹாத், இப்படி ஒரு மதம் சார்ந்த அல்லது சமூகம் சார்ந்த பிரச்சனைகளிலேயே அவர்கள் தங்கள் எதிர்குரலை தொடர்ந்து செய்யும்படியாக ஒரு வகையான ஒரு வழித்தடத்தை இவங்க செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் இப்போது இஸ்லாமியர்கள் தங்களினுடைய அரசியல் சார்ந்த பிரச்சனைகளை சிந்தித்து அதற்கான நீண்டகால செயற்பாடுகளை தொடங்க வேண்டிய காலகட்டம் என்று நான் நினைக்கிறேன். என்றால் நான் சொல்வதைப் போல பாராளுமன்றத்தில், நீதித்துறையில், நிர்வாகத்துறையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எப்படி இடஒதுக்கீடு இருக்கிறதோ, அதிகாரத்தில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். சட்டமன்றங்கள், பாராளுமன்றங்கள், நீதித்துறை, நிர்வாகத்துறை, ஏனைய அரசு துறைகள் அனைத்திலும் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். அதிகாரத்திலும் நீங்க யார் கவர்மெண்ட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கும் அந்த அந்த அதிகாரத்தில் பங்கு வேண்டும். காரணம், இந்த நாட்டினுடைய 15% மக்கள் நாங்கள் என்று அரசியல் கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு பெரும் மக்கள் இயக்கத்தை இஸ்லாமிய சமூகம் கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு காலகட்டம் என்று நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் இவர்கள் வழிக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கல. இன்னொன்று, இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகள் அனைத்துலகமயப்படுத்தப்பட வேண்டும். இதுவும் என்னுடைய தெளிவான கருத்து. எப்படி இந்திய விடுதலை போராட்டத்தை அனைத்துலகமயப்படுத்த ஜவஹர்லால் நேரு அவர்களோ அல்லது நேதாஜி சுபாஷ் சந்திர போரவர்களோ என் அண்ணல் காந்தி அவர்களோ முயன்றார்களோ, அதே போல நாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஜனநாயக ஒழுங்குகள் ஒரு மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை உறுதி செய்ய முடியாத போது அதை தனக்கான நியாயங்களை பெறுவதற்கு உலக சமூகத்தோடும் இணைந்து செயல்படுகின்ற உள் ஒழுங்குகளை இஸ்லாமிய சமூகம் செய்ய வேண்டும் என்றும் நான் நினைக்கிறேன். கிரண் அவருடைய பேச்சு எப்படின்னா, அவர் சொல்றாரு, ஒருவேளை இந்த வக் மசோதா வந்து நிறைவேறிட்டுனா இந்த சொத்தாதான் இந்த நாடாளுமன்றமே இருக்கும் அப்படின்னு அவங்க இஸ்லாமியர்கள்லாம் எடுத்துப்பாங்க. அதுக்காக தான் நாங்க முதல்ல இந்த எவ்வளவு வக்கிரமான பேச்சு இல்ல. மக்களை திசை திருப்பி ஒரு சமூகத்தின் மீது, ஏற்கனவே அந்த சமூகத்தின் மீது இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் வந்து குடியேறியவர்கள் தான் அப்படின்னு ஒரு எதிரியை நீங்க கட்டமைக்கணும்ல. இந்தியாவினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன? இஸ்லாமிய மக்களா? இந்தியாவினுடைய வறுமைக்கு, பணவீக்கத்திற்கு, பணத்தினுடைய மதிப்பு இழந்து வருவதற்கு, இந்தியாவில் இருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்திற்கு, இந்தியாவின் இயற்கை சூழல் மாசுபடுவதற்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து இஸ்லாமிய மக்களா? அப்படித்தான் நீங்க சொல்ல வரீங்க. எவ்வளவு ஒரு வன்மம் நிறைந்த ஒரு அடிப்படையற்ற பேச்சு. ஆம், டெல்லியில் கூட இன்றைக்கு நீங்க இருக்கிற நிறைய சொத்துக்கள் இஸ்லாமியர் காலத்தில் இஸ்லாமியர்கள் வசமாக இருந்ததாக இருக்கலாம். ஆனால் அவங்க ஒன்றும் உரிமை கோரலையே. வக்ஃப் போர்டுங்கிறது என்ன இன்னைக்கா வந்தது? அது சுதந்திரத்திற்கு முன்பும் இருந்திருக்கிறது இல்லவா? சுதந்திரத்திற்கு பிறகும் 1947 இருந்து இன்னைக்கு வரைக்கும் வக்ஃப் போர்டு இருந்திருக்கு தானே. அவங்க என்ன போய் பார்லிமெண்ட்டுக்கு உரிமை கோரினாங்களே? இந்த கட்டடம், இந்த இடம், இருக்கிற இடம் எப்படி இந்த இவர் சொல்ல முடியும்? பேசிட்டும் அவர் அமைச்சராக தொடர முடியுது. பார்த்தீங்களா? இப்படி ஒரு வன்மம் நிறைந்த காழ்ப்புணர்வு கொண்ட ஒரு பேச்சை பேசிட்டு அவர் தொடர முடியுதில்ல. அதான் இந்திய ஜனநாயகத்தினுடைய வீழ்ச்சி. அமித்ஷா இன்னொரு பாயிண்ட் குறிப்பிடுறாரு, இந்த நிலைக்குழு வந்து ஒரு லப்பர் ஸ்டாம்பு மாதிரி கிடையாது, நாங்கள் வந்து விவாதிச்சு தான் முடிவெடுப்போம், அதனால தான் 8 மணி நேரம் வரையும் நாங்கள் அவகாசம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிங்கிறதுக்கு ஒரு புனிதம் உண்டு. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டினாலே இது மிக மிக முக்கியமான பிரச்சனை. இந்த பாராளுமன்ற ஜனநாயக முறையில் நல்லதோ கெட்டதோ ஒரு வாக்கு அதிகமாக பெற்றால் கூட அவர்தான் வெற்றி பெற்றவராக கருதப்படுகிறார். ஆனால் நான் குடியாட்சி முறை என்பது ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒரு இறையாண்மை மதிப்பு உண்டு. ஒரு 2 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்கன்னா 1.5 லட்சம் ஓட்டு நீங்க வாங்கி ஜெயித்திருக்கீங்கன்னா அந்த 50,000 ஓட்டு போடல, அவங்களுக்கும் இறையாண்மை மதிப்பு உண்டு. ஆக முக்கிய முடிவுகள் எடுக்கிற பொழுது ஒட்டுமொத்த இறையாண்மை தொகுப்பும் இணைந்ததாக அந்த முடிவு
எடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பாராளுமன்ற கூட்டுக்குழு வைக்கப்படுகிறது. அதில் சொல்லப்படுகிற கருத்துக்களுக்கு காது கொடுத்து கேட்டு கனிவுடனும் பரிவுடனும் திறந்த மனதுடனும் அவற்றை உள்வாங்கிக் கொள்வதற்காகத்தான் பாராளுமன்ற கூட்டுக்குழு. பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் இடதுசாரிகளோ திராவிட முன்னேற்ற கழகமோ அல்ல என்சிபி போன்ற கட்சிகளோ இவர்கள் முன்வைத்த எந்த கோரிக்கையும் ஏற்கப்படவில்லை என்பது எப்படி அமித்ஷா அவருடைய கருத்து நீங்க சொல்ல முடியும்? நாங்கள் ரொம்ப விவாதித்தோம். அது எப்படின்னா ஆமாம் அதாவது நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, இதை ஒத்துக்கலைன்னா உங்களை உதைப்போம். நாங்கள் பேசிட்டோம், உங்களுக்கு பேசத்தானே செய்யணும், விவாதிக்கத்தானே செய்யணும், விவாதிச்சிட்டோம். பட் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் நான் செய்வோம். இதுதான் இந்த பாசிச மனநிலை என்பது. ஒரு விவாதம் என்பதை அடிப்படையில் ஒரு உரையாடல். அந்த உரையாடலின் முடிவில் எது நியாயமானதாகப்படுகிறதோ அல்லது கிவ் அண்ட் டேக் அட்லீஸ்ட் ஓகே இந்த கோரிக்கை வலுவாக இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். கலெக்டர் வேணாமா? சரி கலெக்டர் வேணாம். ஒரு முறை வைத்துக் கொள்ளலாமா? யாராவது உங்களுக்குள் இருந்தோ மற்றபடியோ இங்கு தவறு நடக்கிறது என்று தெரிய வந்தால் அந்த தவறுகளை விசாரிப்பதற்கு அரசு ஒரு குழுவை அமைப்பதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையான்னு அவர் கேட்டாருன்னா அது நியாயம். நானே நீதிபதியாக வந்து அமர்வேன், கடைசி அதிகாரம் என்னிடம்தான் இருக்கும் என்று சொல்வது எப்படி அராஜகம் இல்லையா? என் வீட்டுக்குள்ள சண்டை நடக்குது, அண்ணன் தம்பி சண்டை, அந்த பிரச்சனை தங்களுக்குள்ளே பேசி முடிக்க முடியலன்னா அது கோர்ட்டுக்கு போகுது அல்லது காவல்துறைக்கு போகுது. காவல்துறை வரத்தான் செய்யுது, கைது செய்யத்தான் செய்யறாங்க, விசாரிக்குது. ஆனால் ஓனர்ஷிப்பை வந்து என்னைக்குமே காவல்துறை எழுதி கேட்கறது இல்லை. அண்ணன் தம்பி சண்டை, அதனால ப்ராப்பர்ட்டியை வந்து எங்க பேர்ல எழுதி வைங்கன்னு காவல்துறை சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதே போலத்தான் இவங்க இங்கே சொல்றது வந்து நீங்க எதுக்கு வந்து உட்காரு, அதிகாரத்தை எதுக்கு நீங்க அவங்கள்ட்ட கொடுக்குறீங்க? ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுங்க. அதனால அவங்களுடைய பேச்சுங்கிறதே உண்மையிலேயே அது ஆமா பேசிட்டீங்கல்ல, பேசத்தானே நேரம் கேட்டீங்க. 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் பேசுங்க, 24 மணி நேரம் பேசுங்க. செய்யறது நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுதான் செய்வோங்கிற அந்த ஒரு அராஜகம். ஃபாதர், இந்த வக்ஃப் போர்டு இந்த சட்ட மசோதாவிற்கு பின்னால் பாஜகவினுடைய திட்டம் இல்லை அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் எப்படி ஃபாதர் இருக்கும்? அது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும்? இந்த வக்ஃப் போர்ட்லேயே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சமூகம் ஒரு வலுவான சமூகமாக என்னைக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்குது. டீலிமிட்டேஷன் அவங்க கொண்டு வருவாங்க கட்டாயம். அந்த டீலிமிட்டேஷன்ல எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய மக்கள் தேர்தல் வாக்கு அளவில் பெருசா இருக்கிறாங்களோ அதை சிதைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு தொகுதியில் நீங்க 2.5 லட்சம் ஓட்டு, அதுல 75,000 பேர் இஸ்லாமியர்கள் அப்படின்னா அவர்கள் ஆதரிக்கிற வேட்பாளர் தான் வெற்றி பெற முடியும். அந்த 75,000 ரெண்டா பிரிச்சு இன்னொரு தொகுதியோட சேர்க்க முடியுமான்னு பார்ப்பாங்க. இன்னும் என்னென்ன வழிகள் எல்லாம் அவங்களை சிதைக்க போறாங்கன்னு அவங்களுக்கு எனக்கு தெரியல உண்மையிலேயே. ஆனால் ஒன்றை மட்டும் இஸ்லாம் நான் சொன்னேன், நீங்கள் 2-3 விஷயங்களை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, நான் சொன்னதை போல அரசியல் ரீதியான கோரிக்கைகளில் கவனம் செலுத்தி அவற்றினுடைய அடிப்படையில் நாடு தழுவிய ஒரு பெரும் இயக்கத்தை கட்டியெழுப்புங்கள். இது உடனே நீங்கள் செய்ய வேண்டியது. பெண்களை முன்னிறுத்தி அந்த போராட்டத்தை, உண்மையில் அந்த குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் பெண்கள் முன்வந்து நின்றார்கள். அதே போல பெண்களை முன்னின்று அந்த போராட்டங்களை கட்டி எழுப்புங்கள். ஆனால் அமைதி வழி தவறாதீர்கள். ஏன்னா இதுதான் வாய்ப்புன்னு உங்களை ரொம்பவே இன்னும் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்குவார்கள். ஜனநாயக ரீதியாக போராடுங்கள். 1. 2, புதிய வக்ஃபீக்களாக 21ஆம் நூற்றாண்டின் வக்ஃபீக்களாக நீங்கள் மாறுங்கள். விழ விழ எழுவோம்னு சொல்லுவல்ல, எங்களை அழிக்கத்தானே வர, இத்தனை ஆண்டுகளாக 10 லட்சம் ஏக்கர் நாங்கள் எங்கள் மூதாதையர்கள் சேர்த்து வச்சாங்க, தர்காக்களாகவும் மசூதிகளாகவும் மரண கல்லறை தோட்டங்களாகவும் ஏனைய கல்விக்கூடங்களுக்கான பொது நன்மைகளுக்கான சேர்த்து வச்சாங்க. 21ஆம் நூற்றாண்டில் ஒவ்வொரு இஸ்லாமியனும், ஒரு இஸ்லாமிய சகோதரனும் இஸ்லாமிய சகோதரியும் மாதம் 100 ரூபாய் என் வருமானத்திலிருந்து நான் பசியாக இருந்தால் கூட ஒரு 100 ரூபாய் நான் எடுத்து கொடுப்பேன். அதுக்கு ஒரு சட்ட ஒழுங்கு என்ன? அது ஒரு சிறு சேமிப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு லாபமற்ற நிதி நிறுவனமாக இருக்கலாம், அல்லது சேவை நிறுவனமாக இருக்கலாம். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் இந்த 500 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்ட சொத்துக்களை விட பொது சமூகத்திற்காக, தங்கள் சமூகத்தினுடைய ஏழை எளிய மக்களுக்காக அதே அளவு சொத்துக்களை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் வைராக்கியத்தோடு இஸ்லாமிய சமூகத்தால் செயல்பட முடியுமானா முடியும். அவ்வளவு கட்டுக்கோப்பும் கட்டமைப்புகளும் கொண்ட
ஒரு சமூகம் அந்த சமூகம். இவர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற பதில் அதுவாகத்தான் இருக்கும். 21ஆம் நூற்றாண்டின் புதிய வகுப்பிகளாக ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரனும் ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரியும் மாறுங்கள். அதற்கு என்னென்ன தொழில்நுட்ப உதவிகள் தேவையோ, என்னென்ன நிர்வாக ஒரு முறை தேவையோ அதையெல்லாம் செய்து தருவதற்கான ஆளணிகளை திரட்டி தருவதற்கு அடியவனும் தயாராக இருக்கிறேன். காரணம், நான் இந்து சகோதரன் கேட்ட அன்போடு பாருங்கள், அவர்கள் நீங்கள் பரிவோடு பாருங்கள். ஏன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு இன்னொரு நாட்டில் இருக்கிறீங்க, உங்களினுடைய சொத்துக்கள் உங்கள் டெம்பிள் நிர்வாகத்தை நாங்கள் தான் எடுத்து நடத்துவோம் அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதே போலத்தானே இதுவும் பக்கத்தில் இருக்கிற சகோதரர்கள் அராஜகத்திற்கு உள்ளாகிற போது அவர்களினுடைய குரலாக இருப்பது தான் உண்மையான அற மனசாட்சி என்பது. ஸோ என்னென்ன வகையில் நாம் அவர்களுக்கு துணை நிற்க முடியுமோ துணை நின்று அந்த ஒரு மெசேஜ் தட் நாங்கள் அடிபணிய மாட்டோம், நாங்கள் அமைதி வழியில் உங்கள் அத்தனை சதித்திட்டங்களையும் முறியடிப்போம் அப்படின்னு ஒரு துணிந்து நிற்பது இன்றைய காலகட்டத்தில் மனம் சலித்து போகாதீர்கள், மனம் பலவீனப்பட்டு போகாதீர்கள். புதிய வழிகளை புதிய உத்திகளை கண்டு எழுந்து நில்லுங்கள், எழுந்து ஒளி வீசுங்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக இருக்கும். நன்றி. நன்றி.